ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டேனியல் டூபோவும் ஜவஹர் சிந்தாரோவும் விளையாண்ட ஒரு அருமையான கேம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கேம் வந்து E4ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு டேனியல் டூபோ. இப்போ வந்து E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இது வந்து 10+0 ஃபார்மேட்டில் வந்து chess.comல விளையாடப்பட்ட ஒரு கேமு. இந்த இடத்துல இப்போ நைட் F3 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் C6 இப்போ D4 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஸ்காட்ச் கேம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறார். இப்போ நைட் டெக்ஸ் பானு. இப்போ இன்னொரு நைட்டை பிளாக் வெளியில் கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்போ நைட் டெக்ஸ் C6. ஸோ இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா பான் டெக்ஸ் நைட்டு. நீங்கள் வந்து இந்த பானை வச்சு எடுத்தீங்கன்னா குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களால் கேசல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வச்சு எடுக்கிறாரு சிந்தாரோவு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஃபர்தராக இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. பட் இந்த நைட்டை வந்து எடுத்துகிட்டு போல சிந்தாரோ என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய குயினை வந்து வெளியில் கொண்டு வராரு. இந்த பானை வந்து இப்போ பின் பண்ணுறாரு. இப்போ குயின் E2. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா குயின் E2 ப்ளே பண்ணி அவருடைய கிங்கை வந்து சேவ் பண்ணிக்கிறார். இப்போ நைட் D5. ஸோ இந்த நைட் இப்போ அட்டாக்ல இருக்கிறதுனால நைட் வந்து D5க்கு வராரு. இப்போ G3 G6. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஷப்பை ஃபியான்கேட்டோ பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே கேசல் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே அவங்களுடைய ரூக்கையும் அலைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை கிக் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல சிந்தாரோ இந்த நைட்டை நான் மூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை பின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இந்த நைட் எடுக்க முடியாது, உங்களுடைய குயின் வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால குயினை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு டூபோ. ஸோ குயினை மூவ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த பானை வந்து பின் பண்ணுறாரு. ஸோ இப்பயும் உங்களால் இந்த நைட் எடுக்க முடியாது, இந்த குயின் வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ டேனியல் டூபோ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை வெளியில் கொண்டு வந்து இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக ரூக் டெக்ஸ் பான். இந்த பான் வந்து ஃபால் ஆகுது. இந்த பான் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல சிந்தாரோவுடைய பீசஸ்லாம் சென்டரில் வந்து நல்லாவே பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஸ்டில் ஒயிட்டுக்கு வந்து இந்த பொசிஷன் பிளேயபிள் தான். இப்போ பிஷப் F1 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறார். ஸோ பிஷப் F1க்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த பானை வந்து பிளாக்குடைய 3 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக டூபோ வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் வந்து F8 போகிறாரு. குயின் F8 போனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் மைனர் பீஸை வந்து இப்போ டேனியல் டூபோ வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல சென்டர் பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு. ஸோ சென்டர் பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல டேனியல் டூபோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல டைம் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்குமே டேனியல் டூபோ வந்து 10 நிமிஷத்தில் 1 நிமிஷம் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. அவர் யூஸ் பண்ணது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 49 செகண்ட்ஸ் தான். பட் சிந்தாரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி டைமை வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய பான் ஐசோலேட்டடாக இருக்குது. இப்போ ட்ரிபிள் பான் ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மூவ் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த நைட் வந்து இப்போ அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல இப்போ சிந்தாரோ என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு பிஷப் வந்து எடுக்கிறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம கிங் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணலாம், அப்படி இல்லைனா பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணலாம். பட் டூபோ வந்து பான் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ இங்கே ஒரு த்ரெட் இருக்குது கிங் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ இந்த பிஷப்பை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறார். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பான் டெக்ஸ் பான். ஸோ இந்த பான் பாருங்கள் அழகாக இப்படி வந்து கரெக்டாக இந்த பேஸ் ரேங்குக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா C5 வந்து புஷ் பண்ணுறாரு சிந்தாரோ. ஸோ C5 புஷ் பண்ணி பிஷப்பை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் C5 ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஷப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்கும்னா நம்ம நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரூக் B8 ப்ளே பண்ண முடியாது. எதனால கேட்டிங்கன்னா இந்த பான் வந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வேணால் குயின் C8 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேவ் கார்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஈக்குவல் தான். பட் பிளாக் வந்து தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து டைம் வந்து பாதி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒயிட் வந்து இந்த பிஷப் வந்து டேக் பண்ணலாம். இந்த பிஷப்பை டேக் பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த ரூக்கை அலைன் பண்ணலாம். ஸோ ஒயிட்டுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக்குக்கு என்ன தான் பொசிஷன் ஈக்குவலாக இருந்தாலும் பிளாக் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிளாக்குக்கு டைமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பானை நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த பானை புஷ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக B4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால் பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது, குயின் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. குயின் டெக்ஸ் பான் நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ரூக் B1. ஸோ ரூக் B1க்கு அப்புறமா நீங்கள் குயினை மூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு லைன் ரூக்கு ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா ரூக்கை நம்ம இங்கே கொண்டு வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான வின்னிங்கு. ஸோ அதனால் உங்களால் வந்து குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. டேரெக்டாகவே நம்ம இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து 2 பீஸ் வந்து இந்த குயினை வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லூசிங் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணாமல் சப்போஸ் ரூக்கை இங்கே எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயின் டெக்ஸ் C6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல சப்போஸ் குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த பான் வந்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பட் பிளாக்கோடைய ரூக் இங்கே தடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பிளாக்கோடைய ரூக் இந்த இடத்துல ரொம்பவே பேசிவாக இருப்பார். இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த B6 ஸ்கொயரில் போட்டுலாம் இங்கே சூப்பராக இந்த பான் அண்ட் பிஷப்பை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூக் பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் இந்த இடத்துல இந்த டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணுமே தவிர்த்து ரூக்கால் எந்த ஒரு கவுண்டர் பிளேயோ கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு வேரியேஷனும் இந்த இடத்துல இருக்குது. பட் கேமில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்போ பானை புஷ் பண்ணுறாரு டேரெக்டாக. பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா பிஷப் வந்து இங்கே லாங் டயக்னலில் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல டூபோ என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாகவே அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த டயக்னலில் போட்டுடுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா ரூக் E8. ஸோ ரூக் E8 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இன்ஜின் காட்டுற கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் E8 தான். ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூக் E8க்கு அப்புறமா ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த C6 ஸ்கொயரில் போட்டுறாரு. ஸோ இந்த குயின் அண்ட் இந்த பானுடைய காம்பினேஷன் இந்த இடத்துல நல்லாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு நைட்டும் ஜம்ப் ஆவார். அண்ட் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலில் தான் இருக்கிறார். ஓகேங்களா. இதே இந்த இடத்துல நீங்கள் வந்து குயின் E8 ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் C6 நம்மளால் ப்ளே பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ரூக் E8 ப்ளே பண்ணிட்டாரு. அந்த மூவை கரெக்டாக டேனியல் டூபோ வந்து ஸ்பாட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மூவை ஸ்பாட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ இந்த பிஷப் வந்து இப்போ C8 ஸ்கொயருக்கு கொண்டு போகிறாரு. ஸோ குயின் இங்கே வந்ததுனால இந்த பானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லை, பிளாக்குடைய பீசஸும் பார்த்தீங்கன்னா பேசிவாக இருக்குது. இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் ரேங்க்குக்கு போயிட்டார். பிளாக்கோடைய பொசிஷனில் அவருடைய இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் மட்டும்தான் இங்கே சென்டரில் இருக்கிறாரு. மற்ற எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா பேஸ் ரேங்க்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு பிரில்லியண்டான மூவ் வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஸோ டேனியல் டூபோ இந்த இடத்துல ப்ளே பண்ண அந்த பிரில்லியண்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் C5. ஸோ இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இந்த நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் C5 வரும். ஸோ இந்த குயின் வந்து இப்போ ஆபத்தில் இருக்குது. குயினை நீங்கள் விளக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட்டு. ரூக் எடுத்ததுக்கப்புறமா இப்போ குயினை வச்சு பிளாக் பண்ணோம். திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் குயின் ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த நைட்டை உங்களால் எடுக்கவே முடியாது. ஸோ பிளாக்கும் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் B2 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ரூக்கு அட்டாக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரூக் வந்து D1 வராரு. இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது பத்தாது. ஏன்னா இந்த குயினு, இந்த நைட்டு, இந்த பிஷப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த பானுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே தான் இருக்கிறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட் D7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் D7 மூலிமா இந்த குயினுக்கு வந்து ஒரு அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி குயினை வந்து கம்ப்ளீட்டாக கேம் விட்டு வெளியில் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் குயின் E7 வந்து ப்ளே பண்ணுறாரு. குயின் E7க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பிஷப்பை வந்து இப்போ டேக் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பான் டெக்ஸ் நைட் வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக்கு, திருப்பி குயின் டெக்ஸ் குயினு. இப்போ இந்த ரூக் சூப்பராக இங்கே வருவார் பாருங்கள். இந்த பான் இங்கே இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். நீங்கள் இப்போ இதை எடுக்க முடியாது. கிங்கை பக்கத்தில் கொண்டு வந்தாலும் இப்போ பிஷப் மூலிமா செக்கு, கிங்கை நம்ம விரட்டி விட்டு இப்போ இந்த குயின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட மெட்டீரியல் லாஸு. ஸோ இதுலேருந்து பிளாக்கால் மீள முடியாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல குயினை வச்சு எடுக்கிறாரு. ஸோ குயினை வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் பானு. ஸோ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கேமையே வந்து சிந்தாராவ் ரிசைன் பண்ணிடுறார். ஸோ கேம் முடியும் போது சிந்தாராவுக்கு வந்து 27 செகண்ட்ஸ் தான் இருக்குது. டேனியல் டூபோக்கு பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் 25 செகண்ட் இருக்குது. ஸோ டைம் வைஸும் சரி, கேமோடைய குவாலிட்டி வைஸும் சரி, டேனியல் டூபோ வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஒரு பானை வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம வந்து ரூக்கு இங்கே எடுத்துகிட்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான த்ரெட்டே. நீங்கள் என்ன தான் கிங்குக்கு செக் கொடுத்தாலும் இந்த இடத்துல சிம்பிளாக கிங் G2 ப்ளே பண்ணிக்கலாம். கிங் G2க்கு அப்புறமா இப்போ எந்த விதமான ஒரு செக்கும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கும் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரூக்கை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக பிஷப் H6 ப்ளே பண்ணி திருப்பி இந்த ரூக்கை வந்து சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூக்கால் ஃபர்தராக எங்கேயுமே போக முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான கேம். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேர் லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ யூடியூப் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.